உங்க காதல் வாழ்க்கை நகராம குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கா? காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஒரு அழகான காதலும் இருக்கு. ஒரு தேவையில்லாத காதலும் இருக்கு. நீங்க எந்த காதல இப்போ சுத்திக்கிட்டு இருக்கீங்கங்கிறத பொறுத்து தான் உங்க வாழ்க்கை முன்னாடி நகரப்போதா, இல்லையா அப்படின்னு தெரியும். அது என்ன அப்படின்னா, நீங்க உங்க உங்க எனர்ஜியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள சார்ந்து உங்க எனர்ஜிய திருடுறதுக்கு ஏன்னா நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். யூனிக் உங்களோட சக்தி மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு அழகான லைஃப் பர்ப்பஸ் இருக்கும். எல்லாருமே வந்து தெய்வீக பிறவிகள் தான். யாருமே வந்து சலைச்சவங்க கிடையாது. நம்ம பண்ற தப்புகளாலயும், தவறுகளாலயும் தான் நம்ம பாதை மாறி போறோமே தவிர, நம்ம சரியான பாதையில நடக்க ஆரம்பிச்சோம்னா, எல்லாருமே இந்த யூனிகான் தான். இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் காதல பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு காதல் இருக்கிறதே கடவுளோட வரம். காதல் வந்து கடவுளோட இன்னொரு என்ன சொல்றது? வெர்ஷன். கடவுள வந்து நம்ம காதல், அன்புனால அடைய முடியும் ஈஸியா. ஒரு தூய்மையான காதல் கடவுள வழிபடுறதுக்கு சமம். அதனால தான் நான் திரும்பவும் சொல்றேன், உங்களோட பவர் உங்களுக்கு தெரியல. உங்களோட பவர கண்ட்ரோல் பண்ணி, அ அதனால பலனடையிற ஒரு காதல் இருக்கு இங்க. மேபி நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கலாம். நீங்க ரொம்ப பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து உங்கள அவங்க கண்ட்ரோல்குள்ள வைக்க ட்ரை பண்றாங்க. கோடிபெண்டன்சி. அவங்களும் வந்து இந்த காதல் கைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மலர்கள் இருக்கு. ஆனா, அந்த மலர கொண்டு வந்து குடுக்கல. ஆனா, நீங்க வந்து இந்த இந்த சரி நம்ம இதுல முன்னாடியும் போகல. ஸோ நம்ம வெளியில போயிரலாம். வேற வேற லைஃப்ல முன்னாடி போலாம் அப்டின்னீங்கன்னா, அதையும் அவங்க வந்து விடுற மாதிரி இல்ல. இட்ஸ் லைக் எனர்ஜிட்டிக்கலா கூட இருக்கலாம். அது வந்து நேர்ல வந்து உங்ககிட்ட உங்கள வந்து ப்ளீஸ் பண்றதோ அந்த மாதிரி இல்லாம, எனர்ஜிட்டிக் அட்டாக் கூட இருக்கலாம். ஏன்னா, நீங்க டிவைன் பீயிங்கா தான் இங்க வரீங்க. ஸோ அவங்க வந்து காதலையும் சொல்லல. ஏன் சொல்லல அப்டின்னா, இது வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு தேவையில்லாத காதல் இருக்கலாம். இல்லன்னா பார்த்தீங்கன்னா, அவங்க பின்னாடி கத்தி பின்னாடி இருக்கு. உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க. அன்ரெக்வைட்டட் லவ். பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காதல் உங்களுக்கு தேவையில்லாத காதல். அவங்க திரும்ப வந்தா கூட ஃப்ரீ யுவர் செல்ஃப். இந்த காதல நீங்க ஏத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களோட கைடன்ஸ். அதனால தான் உங்க காதல் வாழ்க்கை முன்னாடி போகல. நீங்க இங்க தொங்கிட்டு இருக்கீங்க. உங்களோட உண்மையான காதல் இங்க இருக்கு. எக்ஸ்பிரஸ் யுவர் லவ், கெமிஸ்ட்ரி. ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் இங்க காத்துட்டு இருக்கு. நீங்க இந்த எனர்ஜிய ரிலீஸ் பண்ணி, இதுலருந்து ஒரு முடிவுக்கு வந்தீங்க அப்டின்னா, இந்த காதல் உங்க வாழ்க்கையில வரும். இல்லன்னா இத முடிச்சுட்டீங்க அப்டின்னா, திரும்ப அவங்க வரதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்டின்னா, ஒத்துக்க வேண்டாம் அப்டிங்கிறது தான் உங்களோட மெயினான கைடன்ஸ். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா சொல்ட்டாங்க. இது அன்ரெக்வைட்டட் லவ். இது உங்களுக்கு தேவையில்லாத காதல். டிசெப்ஷன். ஏன்னா, இங்க வந்து ஒருத்தங்க சம்ஒன் இஸ் வியரிங் எ ஃபால்ஸ் மாஸ்க். யாரோ ஒருத்தங்க இந்த காதல் வாழ்க்கையில போலியான முகமூடி போட்டுட்டு இருக்காங்க, போட்டுட்டு இருந்தாங்க, இல்லைன்னா இருக்கிறாங்க, இருக்க போறாங்க. ஏன்னா இந்த பர்சன் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், நீங்க வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், அவங்களுக்கு நிறைய அன்ரெக்வைட்டட் லவ் இருக்கு. நீங்க மட்டுமே அவங்க வாழ்க்கையில கிடையாது. நீங்க மட்டுமே ஒரே காதல் கிடையாது. ஆனா இங்க அப்படி இல்ல. நீங்க நீங்க தான் இவங்களோட உலகமே. நீங்க தான் அவங்களோட தெய்வீக காதல். ஸோ நீங்க எது வேணுங்கிறத வந்து நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. உங்களோட ஆக்ஷன், உங்களோட முடிவு. இது வந்து ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு முடிவு எடுத்து அதில செயல்படுறதுக்கு. ஜஸ்ட் டூ இட். அவ்வளோதான் பிரபஞ்சம் சொல்றாங்க. உங்களுக்கு பிடிக்கலையா? திரும்ப திரும்ப நம்ம இந்த எனர்ஜிய பார்க்கணும். நீங்க எங்கேயோ தொங்கிட்டு இருக்கீங்க. இல்லன்னா அவங்க உங்கள தொங்கிட்டு இருக்காங்க. கோடிபெண்டன்சி. அதனால தான் இது முன்னாடி போகல. நீங்க ஒன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இது எனக்கு வேண்டாம் அப்படின்ற முடிவை நீங்க என்னைக்கு எடுக்கிறீங்களோ, அன்னைக்கு இந்த அழகான காதல் வாழ்க்கை, இந்த யூனிகானுக்கான இந்த யூனிகானுக்கு தகுதியான காதல் வாழ்க்கை. இது உங்களுக்கு தகுதி இல்ல, தேவையில்லாத காதல். உங்களுக்கு தேவையான பிரபஞ்சம் உங்களுக்காக ஒதுக்கி வச்சுட்டு இருக்க காதல். ஸோ இது வந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் என்ன எங்க போகுது இந்த ரீடிங் அப்படிங்கிறது. ம். ஹார்மனி இந்த காதல்ல வந்து எதுவுமே கிடையாது. நீங்க இந்த காதல் வாழ்க்கையில போனீங்க அப்படின்னா, நோ ஹார்மனி. நீங்க இது வந்து ஒரு போலியான வாழ்க்கை. நீங்க வந்து வாக்கப்பட்டுட்டேனே வாழணும். இல்ல நான் வந்து காதலிச்சுட்டேனே, நான் வந்து அப்படின்ற மாதிரி நீங்க வாழ வேண்டிய வாழ்க்கையா இருக்கும் இது. ஆனா இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்ல பிரபஞ்சம் இதுலயே ஏதாவது சொல்றாங்களான்னு பார்க்கலாம். அடுத்து என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம். இந்த காதல் வாழ்க்கையில உங்களுக்கு ஒண்ணுமே இருக்க போறதில்ல. இப்பயும் சரி, ஃபியூச்சர்லயும் சரி. இங்க பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ். இது 2மே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ரொம்ப சப்போர்ட்டிவான கனெக்ஷன். ரீஸ்டார்ட். உங்க காதல் வாழ்க்கைய நீங்க திரும்பவும் ஆரம்பிக்கணும். இது இல்ல உங்க காதல் வாழ்க்கை. இது முடிஞ்சு போச்சு. உங்க காதல் வாழ்க்கைய நீங்க திரும்பவும் ஆரம்பிச்சீங்கன்னா, பாலிஷ். நீங்க ஒருத்தங்களோட ஒருத்தங்க உரசுறனால நீங்க 2 பேருமே அ பாலிஷ் ஆவீங்க. அதாவது நீங்க ஷைன் ஆவீங்க. உங்களுக்குள்ள இருக்க இந்த ஒளி வெளியில வரும். இது சின்ன உரசல்கள் ஆகட்டும், அது காதல் ஆகட்டும், காதல் பாஷை ஆகட்டும், நீங்க முன்னாடி போயிட்டே இருப்பீங்க. இந்த காதல்ல போனீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட உங்களோட ஒளிய இழந்துருவீங்க. உங்களோட தனித்துவத்த இழந்துருவீங்க. நீங்க நீங்களா இருக்க முடியாது. ஒரு ஒரு பாரத்த நீங்க சுமப்பீங்க.
பிரபஞ்சம் அங்க போகாதன்றாங்க. இல்லன்னா இத விட்டுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நல்லது. சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு முடிச்சுட்டு பேஷா இந்த பக்கம் போங்க. இது வந்து கூடிய சீக்கிரம் இந்த காதல் உங்க வாழ்க்கையில வரும். ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கு. லேர்ன் த ஆர்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ் இன் ரிலேஷன்ஷிப். எவ்வளோதான் உங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருந்தாலும், உங்க 2 பேர்த்தாலயும் ஒரு காம்ப்ரமைஸ், அதாவது 2க்கும் பொதுவான ஒரு இடத்துக்கு வர முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்க காதல் அப்படி, கெமிஸ்ட்ரி அப்படி. நீங்க 2 பேரும் என்னைக்கு அந்த கைய கோக்குறீங்களோ, அன்னைக்கு முடிஞ்சது தீபாவளி தான் உங்க வாழ்க்கையில. ஸோ பாலிஷ், ஃபோர்ஜ் ஸ்ட்ராங்கர். நீங்க வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி தான் முன்னாடி போற மாரி இருக்கும். மேபி சேலஞ்சஸ் உங்க வாழ்க்கையில வரலாம். ஆனா இதுதான் உங்களோட காதல். இது உங்களோட காதல் வாழ்க்கை இல்ல. இது உங்களோட ஃபியூச்சரும் இல்ல. பாட்டம் டெக்ல 10 ஆஃப் வாண்ட்ஸ். இத விட்டுருங்க. காதல் இங்க காத்துட்டு இருக்கு. இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம். கொஞ்சம் காலம் பிடிக்கலாம். ஏன்னா, எதுவுமே சரியான டைம்ல தான் நடக்கும். இந்த பெர்சன் வந்து நீங்க என்னதான் நம்பி போனீங்கனாலும், "இல்ல, இல்ல எனக்கு தெரியும் மேடம். உங்க ரீடிங்க நம்பி நான் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா" குட் லக். ஏன்னா, திரும்பவும் நான் இங்க 3 ஆஃப் கப்ஸ் பார்க்குறேன். இந்த பெர்சன் நிச்சயமா வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி எனர்ஜில தான் இன்னுமே இருக்காங்க. அவங்க உங்கள ஏமாத்த ட்ரை பண்ணலாம். இந்த பெர்சனோட தேர்ட் பார்ட்டி ட்ராமா வந்து நிக்கவே போறதில்ல. நீங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் அது நிக்காது. உங்க வாழ்க்கையில எப்பவுமே இன்னொருத்தங்க இருந்துட்டே இருப்பாங்க. குயின் ஆஃப் கப்ஸ். உங்க காதலோட அருமை இந்த பெர்சனுக்கு நல்லா தெரியும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏஸ் ஆஃப் சோட்ஸ் கிளாரிட்டி. நான் இப்ப அததான் சொன்னேன். உங்க காதலோட ஆழம் என்ன? நீங்க எவ்வளோ தூய்மையான காதல் வச்சுட்ருக்கீங்க? அப்படிங்கிறது இந்த பெர்சனுக்கு தெரியும். ஆனா, அவங்களே அவங்கள வந்து கிங் ஆஃப் கப்ஸா நெனச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா, உங்க அளவுக்கு அவங்களால நேசிக்க முடியுமான்னு தெரியல. அந்த குழப்பம் அவங்களுக்கு இருக்கு. பட் உங்கள பத்தின தெளிவு அவங்களுக்கு இருக்கு. உங்க காதல பத்தின தெளிவு அவங்களுக்கு இருக்கு. நிச்சயமா இருக்கு. இல்லன்னா இருக்க போகுது. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். இந்த காதல விட்டுட்டு இங்க போங்க. அதுதான் உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்ற ஒரே ஒரு வழி இப்போ. இது இல்ல உங்களோடது. நீங்க இங்கிருந்து அங்க போயிட்டீங்களா அப்படின்னு பார்க்கலாம். இல்ல போறதுக்கான கைடன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். த டவர். நீங்க போகவே வேண்டாம். பிரபஞ்சம் உங்கள கூட்டிட்டு போவாங்க. அ இல்லன்னா வந்து அது தானாவே நடக்கும். யூ டோன்ட் வரி. டிவைன் இன்டர்வென்ஷன். டாமினன்ட். பிளாக் இட். 2 ஆஃப் சோட்ஸ். பிளாக் யுவர் ஹார்ட். ஆர்ட். பொறுமையா இருங்க. எல்லாமே வந்து தானாவே நடக்கும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. இது நீங்க விட்டுட்டு போறதுக்கோ, இல்ல வந்து ட்ராமா இது நீங்க நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ஒரு டவர் மொமெண்ட் நடக்கும். நீங்களே சண்டை போட்டுப்பீங்க. இல்லன்னா வந்து இவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு டவர் நடக்கும். அது வந்து பிளாக் பண்ணிடும் உங்கள. தட் வில் பிளாக் யூ. பிளாக் தெம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க மனச ரொம்ப கார்டடா வச்சுக்கோங்க. இந்த என்ன சொல்றது? இளகின மனசு அப்படின்னு ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்க கதை கந்தலாயிடும். ஸோ நோ இளகின மனசு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. உங்க மனச ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட காதல் இதுதான். இது இல்ல. இங்க போய் மாட்டிக்காதீங்க. பிரபஞ்சம் திரும்ப திரும்ப உங்கள அதுதான் சொல்றாங்க. மேபி அவங்கள உங்கள இன்னொரு தடவ வந்து அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லன்னா உங்கள வந்து ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். பிரபஞ்சம் சொல்றாங்க, "அங்க ப்ளீஸ் பண்றதுக்கே ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி நாங்க அத உடைச்சாச்சு. எங்க போற? நீங்க ஆல்ரெடி போயாச்சு. 10 ஆஃப் வாண்ட்ஸ். க்ளோஸ்ட். ஷட் டவுன் பண்ணியாச்சு. இல்லன்னா பிளாக் பண்ணியாச்சு. முடிச்சாச்சு. முடிவு ஆல்ரெடி வந்த விஷயத்த திரும்பி பார்க்கக்கூடாது. அது எப்பவுமே ஒரு விஷயம். அது காதலாகட்டும், கல்யாணம் ஆகட்டும். ஒன்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா திரும்பி பார்க்காதீங்க. தட்ஸ் நாட் குட். மூவ் ஃபார்வர்ட். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.